இந்த தென்னை மரத்துல தாங்க இப்ப தேன் எடுக்க போறோம். மலை தேன் தாங்க கூடு கட்டியிருக்கு. மரத்தோட ஹைட் 80 அடி இருக்குங்க. தேன் எடுக்கிறதுக்கு முதல்ல சூட்டைய கட்டணும்ங்க. அதாங்க புகை வரும் கருவி. இந்த சூட்டைய எப்படி கட்டணும்னு சொல்லி தரேங்க. வேப்பந்தலை அல்லது பார்த்தீனி செடி ஒரு சில ஏரியாக்கள்ல விஷப்பொருள்னு சொல்லுவாங்க. இந்த 2 தலையில ஏதாவது ஒரு தலையை எடுத்துக்கணுங்க. ஏன்னா இந்த 2 தலைகள்ல தான் கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். கசப்பா இருக்கிற புகை தேன் கூட்டுல வந்து படும்போதுல தேனி சீக்கிரம் வந்து கலையும். அதே மாதிரி அவ்வளவு சீக்கிரமாவும் கடிக்கவும் கடிக்காது. முதல்ல தென்னை ஓலையை கொஞ்சமா வெட்டி கீழே வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீனி செடியோ அல்லது வேப்பந்தலையோ வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தென்னை மட்டையில இருக்கிற பன்னாடைய வச்சுக்கணுங்க. அத ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட்டிக்கணும். பன்னாடையில தீய பத்தி வச்சோம் அப்படின்னா தீ உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா வெளியில வர்றது புகை மட்டும்தான் வரும். இதைத்தான் நாங்க வந்து சூட்டைன்னு சொல்லுவோங்க. இந்த சூட்டை இல்லாம கண்டிப்பா தேனே எடுக்க முடியாது. நிறைய இடங்கள்ல வேப்பந்தலை கிடைக்காம பார்த்தீனி செடியும் கிடைக்காம நாங்க திரும்ப வந்திருக்கிறோங்க. தேன் கூட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட தம்பி மேல ஏறி டக்குன்னு தேனீக்களை விரட்டி விட்டுட்டு தேன் கூட்டை மட்டும் கீழே கட்டி இறக்கிட்டாங்க. இப்பதான் பழகுறான். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ட்டு. வயசு 17 தான் ஆகுது. டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டானுங்க.